கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பைத்தியமும் இருக்கிறது என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பைத்தியம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலை, இந்த மனநிலை, பொல்லாத பிசாசின் ஆவியின் சுபாவங்கள் இந்த பைத்தியம் பிடித்தவர்களுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. பிசாசின் சுபாவங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ, பைத்தியங்களுக்கும் அந்த சுபாவங்கள் இருக்கிறது. இதை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இதில் இருக்கிற சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். வேதத்திலே இருக்கிறதான பொல்லாத ஆவிகளை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டு அப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து விலகி எங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தை வேண்டுகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவன் பெயர் எப்படியோ அவனும் அப்படியே, அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது என்று நாபாலின் மனைவி சொன்ன இந்த வசனத்தை தியானிக்கப் போகிறோம். இதை ஏன் அவள் சொன்னாள் என்று பார்க்கும் பொழுது, பெரும்பாலான மனிதர்களுடைய சுபாவங்கள், மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதர்களுடைய சுபாவங்கள் பிசாசின் மனநிலை அல்லது பிசாசின் சுபாவங்களுக்கு இணையாக ஒத்துப்போகிறதை பல சந்தர்ப்பங்களில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது அபிகாயில் என்கிறதான ஒரு ஸ்திரீ, அவளுக்கு இருந்ததான நாபால் என்கிறதான கணவன், இந்த கணவனை பற்றிய ஒரு சாட்சியாக இவள் இப்படி சொல்கிறாள். இப்பொழுது இந்த நாபால் என்கின்றதான இந்த மனிதன், இவனிடத்தில் இருந்ததான சுபாவங்கள் மனநிலை கெட்டுப்போன அல்லது மனநிலை பிழர்ந்த ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறதான சுபாவங்களும் பிசாசின் சுபாவங்களும் ஒத்து போகிறதை பார்க்கலாம். இதைத்தான் இந்த பெண் சொல்லுகிறாள். இந்த செய்தியை பார்க்கும் பொழுது, மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேடியில இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாக இருந்தான். 3000 ஆடு 1000 வெள்ளாடு அவனுக்கு இருந்தது. அதனாலே அவன் பெரிய மனிதனாக, செல்வந்தனாக அப்பொழுது அவன் காணப்பட்டான். அந்த காலங்களில் எல்லாம் ஆடு மாடுகளுடைய திரட்சியை வைத்துத்தான் அவருடைய செல்வம் கணக்கிடப்பட்டு வந்தது. அவன் கர்மேலிலே தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான் என்று 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே இருந்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அந்த மனுஷனுடைய பெயர் நாபால், அவனுடைய மனைவியின் பெயர் அபிகாயில். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி, ரூபவதி. ஆனால் அவன் அந்த புருஷனும் முரடன், துராகிருதன், மிகுந்த முரட்டு சுபாவமும் பொல்லாத சுபாவங்களும் அவனுக்குள்ள இருந்தது. அவன் யார் என்று சொன்னால் காலேபுடைய சந்ததியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவன் முரடனாக இருந்த அவன் காலேபுடைய சந்ததி என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், காலேப் நல்ல ஒரு பெரிய யுத்த வீரன், நல்ல பராக்கிரமசாலி. அதுபோல இவனும் நல்ல ஆஜானுபாகுவாக ஒரு நல்ல பராக்கிரமசாலியாக அவன் இருந்திருக்கிறான்.
இப்படி நாபால் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டான். அந்த காலங்களில் ராஜாக்கள் அல்லது பெரிய திரளான ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறதான செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், ஆடு மாடுகளை மயிர் கத்தரிக்கிறதற்கு போகும் பொழுது நல்ல விருந்துகளை கொடுப்பார்கள். அந்த ஆடு மாடுகளை மயிர் கத்தரிக்கிறதான அந்த வேலைக்காரர்களுக்கு நல்ல உணவு கொடுப்பார்கள். நல்ல ஆடுகளை அடித்து நல்ல உணவுகளை அவர்களுக்கு கொடுப்பார்கள். தாவீதுடைய குமாரன் அப்சலோம் கூட அப்படித்தான். அவனுடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறதற்காக விருந்து பண்ணும்படியாக போகும் பொழுதுதான் அம்னோனை அழைத்து அவனை அடித்து கொன்று போட்டான். இப்படி இந்த ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை தாவீது கேட்டான். தாவீது அப்பொழுது ராஜா இல்லை. அவன் இந்த வனாந்தரத்திலே அவனுக்கென்று சில மனிதர்களை வைத்துக்கொண்டு அவன் சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் என்ன செய்தான், அப்படியே நாடோடியாக அங்கங்கே திரிந்து கொண்டிருந்தார்கள். கிடைக்கிறதை சாப்பிட்டு கொண்டு எப்படியோ அவர்கள் ஜீவியம் போய்கொண்டிருந்தது. அதனால இவன் என்ன செய்தான், தன்னோடு கூட இருந்ததான ஜனங்களிலே ஒரு 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் நாபால் இடத்துக்கு போங்க, என்னுடைய பெயரை சொல்லி அவனுடைய சுக செய்தியை விசாரித்து அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோடு இருந்தார்கள். கர்மேலிலே இருந்த நாளெல்லாம் அவர்களை நாங்கள் வருத்தப்படுத்தவும் இல்லை, அவர்களுடைய பொருள் ஒன்று காணாமலும் போகவில்லை. வேண்டுமானால் உங்களுடைய வேலைக்காரரை கேட்டு பாருங்க. இப்பொழுது இந்த வாலிபர் கண்களிலே உங்களுக்கு தயை கிடைத்து உங்கள் கைக்கு உதவுவதை உன்னுடைய ஊழியக்காரர் உன்னுடைய குமாரனாகிய தாவீதுக்கு கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு உணவு வேண்டாம். தாவீதோடு கூட சுமார் 400 பேர் கூட இருந்தார்கள். இந்த 400 பேருக்கும் அங்கங்கே போய் கொண்டிருக்கும் பொழுது 400 பேருக்கு உணவு வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பராமரிக்கிற தாவீதுக்கு எவ்வளவு நெருக்கம் இருக்கும். அவனுக்கு துணையாக இருந்தார்கள். அங்கங்கே கிடைக்கிறதை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்திருக்கலாம், அல்லது வழியிலே கிடைக்கிறதை அவர்கள் எப்படி பிடித்தார்கள் என்பதை பற்றி தெரியவில்லை. அவனோடு கூட இருந்தவர்கள் யார் என்று பார்த்தா, கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இப்படி துரத்தப்பட்டவர்கள் தான். வீடுகளை விட்டு வாசல்களை விட்டு அண்டி பிழைக்கிறதற்காக எப்படியோ சுற்றி திரிந்தவர்களுக்கு இவன் தலைவனானான். அவனுக்கு வேறு வழி இல்லை. அப்பொழுது நாபாலிடத்தில் இவர்கள் சொல்லும் பொழுது நாபால் சொல்லுகிறான், தாவீது யார், ஈசாயின் குமாரன் யார் என்று சொல்லிவிட்டு, நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணிவிட்டதை எடுத்து இன்னிடத்தார் என்று நான் அறியாத மனிதருக்கு கொடுப்பேனோ என்று சொல்லுகிறான். தாவீது யார் என்றால் அவனுக்கு தெரியும், ஈசாயின் மகன் என்று தெரியும். ஏனென்றால் ஈசாயின் மகன் யார் என்று கேட்கிறான். ஆனால் வேண்டுமென்றே ஒரு முரட்டுத்தனமான ஒரு பதில். ஒன்று ஏதாவது அவனுக்கு கையில கிடைக்கிறதை கொடுத்து அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவனுக்கு அந்த மனது வரவில்லை. அது மட்டுமல்ல, தாவீது நன்மை செய்தவன். ஆடு மாடுகள் அங்கே மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அந்த காலங்களிலே கொள்ளையாக ஆடு மாடுகள் நிறைய இருக்கிற இடத்துல சிலர் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விடுவார்கள். வனாந்திரத்திலே கொள்ளையடிக்கிறவர்கள் அதிகமாக இருந்தார். அப்பொழுது தாவீதனுடைய கூட இருந்த ஆட்கள் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். அவருடைய பொருள் ஒன்றும் இவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இதையெல்லாம் அவன் ஞாபகப்படுத்தி கூட அவன் இப்படி சொல்லுகிறான். அப்பொழுது இந்த வார்த்தைகளை அந்த வாலிபர் சென்று தாவீதுக்கு அறிவிக்கும் பொழுது, தாவீது
மிகுந்த கோபம் கொண்டு பட்டயத்தை கட்டிக்கொண்டு 400 பேர் பட்டயத்தோடு புறப்பட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலுக்கு வேலைக்காரர்களே ஒருவன் சொல்லுகிறான், அந்த மனுஷர் எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள். நாங்கள் வெளியில் இருக்கும் பொழுது எங்களோடு கூட நடமாடின நாட்களில் எல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தவும் இல்லை, நமது பொருளிலே ஒன்று காணாமல் போகவும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாகத்தான் இருந்தார்கள் என்று இவன் சொல்கிறான். ஆனால் நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் மேலும் நிச்சயமா ஒரு பொல்லாப்பு வரும். ஆனால் இவரோ ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்று வேலைக்காரன் சொல்லுகிறான். இது ஏன் அப்படி சொல்லுகிறான்னு சொன்னா, இந்த மனிதனிடத்துல இருந்த ஒரு பண்பு, அவன் என்ன நினைக்கிறானோ என்ன செய்கிறானோ அதுதான். குறுக்கே யாரும் வந்து அவனை ஒன்றும் செய்து விட முடியாது. யாரும் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்த்து பேச முடியாது. அதனாலே அவன் மிகுந்த முரட்டு குணம் உள்ளவனாக இருந்ததை பார்க்கலாம். இதை உளவியலில ரொம்ப அந்த அடமெண்டல் டைப், அதாவது முரட்டு சுபாவம், பிடிவாதமான குணம் அல்லது எதிர்க்கிற குணம், எதிர்க்கிற ஆவி, பிசாசுக்கு எதிர்க்கிற சுபாவம் உண்டு. எதை சொன்னாலும் அதற்கு எதிராக பேசுவார். பிசாசை பற்றி சொல்லும்போது, அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவன் எதிர்க்கிறவனாகவும் என்று வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படி எதிர்க்கிற ஆவி அவனிடத்தில் இருக்கிறது. அக்ரசிவ் நேச்சர் என்று சொல்லுவார்கள். இது உளவியலிலே இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் என்று சொல்லலாம். நார்சிசிஸ்டிக் என்று சொன்னால் தற்பிரியர், தனக்கு மாத்திரம் வேண்டும், மற்றவர்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, மற்றவர்கள் எதையும் அனுபவிக்கக்கூடாது. தற்பிரியர் என்று சொன்னால் மிகுந்த சுயநலமுள்ள ஒரு மனப்பான்மை. எத்தனையோ பேருக்கு உணவு கொடுக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். இவனுக்கும் தாவீதுக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பியிருக்கலாம். அல்லது ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலும் ஒரு 10-20 ஆடுகளை கொடுத்திருக்கலாம். நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் சமைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை. ஆனால் இவன் அவனுடைய மனதை புண்படுத்தும்படியாக சொன்னது மாத்திரமல்ல, ஒரு நன்றி இல்லாத ஒரு உணர்வு அவனிடத்துல காணப்படுகிறது. இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் உள்ளவர்களுக்கு நன்றியே இருக்காது. எவ்வளவு நன்மை செய்தாலும் அதை நினைக்கவும் மாட்டார்கள். தன்னுடைய நலனை மட்டுமே அவர்கள் பெரிதாக எண்ணுவார்கள். தாங்கள் நன்றாக இருக்க வேண்டும், இதுதான் அவருடைய முக்கியமான குறிக்கோள். இதுதான் அவள் சொல்கிறார், அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. இப்ப பைத்தியம் என்று சொன்னால் இந்த குணங்கள் எல்லாம் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் என்று சொன்னோம், அக்ரெசிவ் நேச்சர் என்று சொன்னோம். இது எல்லாமே வந்து ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு மனிதனிடத்திலிருந்து காணப்படுகிற வார்த்தைகள் தான். இதற்கு இடையிலே தாவீதை இந்த நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயில் சந்தித்து அவனுக்கு தேவையானவற்றையெல்லாம் கொடுத்து அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவனை திருப்பி அனுப்பியும் விடுகிறார். ஆனால் வீட்டுக்கு நாபால் இடத்தில் அபிகாயில் வந்த பொழுது ஒரு பெரிய ராஜ விருந்து, கொப்பான விருந்து அவன் வீட்டில் நடந்தது. அவன் இருதயம் கழித்திருந்தது. அவன் மிகவும் குடித்து வெறித்தும் இருந்தான். ஒரு பெரிய ராஜ விருந்து போல நடந்து கொண்டிருக்கிறது. ஆடம்பரமான ஒரு நடப்படலான ஒரு விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது? அவன் மாத்திரம் உண்டு கழித்து குடித்து வெறித்து இருந்தானே ஒழிய தனக்கு ஒரு காலத்தில் உதவி செய்தவர்களை பற்றி அவன் நினைக்கவில்லை. கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவனுக்கு இல்லை. இந்த விஷயத்தில் அவனுக்குள்ளே
ஒரு பிசினித்தனத்தின் ஆவி என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த பிசாசுடைய ஆவியும் கிரியை செய்கிறது. பிசினித்தனம், எதிர்க்கிற ஆவி, தற்பிரியம் என்று சொன்னால் அவனை மாத்திரம் நேசிக்கிறது, அவனுக்கு மாத்திரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சுயநலமான ஒரு சுபாவம் அவனுக்குள்ள கிரியை செய்வதை பார்க்கலாம். இது ஒரு மனநலம் சார்ந்த ஒரு சுபாவமாக இருக்கிறது. அதற்கு பிறகு அவனுடைய குணத்தை நன்றாக அறிந்திருந்த இந்த அபிகாயில் பொழுது விடிகிற வரைக்கும் அதையும் சொல்லவில்லை. அதற்கு பிறகு தாவீது என்ன கோபமாக வந்தான், எப்படியெல்லாம் வந்தான் என்றெல்லாம் சொல்லி அவனிடத்தில் சொன்ன பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து போனது, அவன் கல்லை போலானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தர் நாபாலை வாதித்தார், அவன் 10 நாளைக்கு பிறகு செத்து போனான் என்று வாசிக்கிறோம். இருதயத்துக்குள்ளே அவனுக்கு ஒரு ஆழமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. ஒரு பெரிய பயம். 400 பேர்களோடு வந்தால் என்ன நடந்திருக்கும்? தன்னுடைய ஆடு மாடுகளை எல்லாம் வெட்டி போட்டிருப்பார்கள், வேலைக்காரர்கள் எல்லாம் வெட்டி போட்டிருப்பார்கள், அவனையும் வெட்டி போட்டிருப்பார்களே என்று சொல்லி மிகவும் பயந்து போனான். அந்த பயத்திலே உறைந்து அப்படியே கல்லை போல அவனுடைய இருதயம் செத்து போனது. இருதயம் செத்து போன ஒரு நிலை. இப்படி அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான், செயலற்று போனான். இது ஒரு வகையான மனநலம் சார்ந்த செய்தியாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு காரியத்தை பற்றி பார்க்கும் பொழுது, சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்று சொன்னேன். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்று சொன்னேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சந்தோஷம் என்று சொல்வதும் நகைப்பு என்று சொல்வதும் சாதாரணமான ஒரு சந்தோஷமாக இருப்பது, சாதாரணமாக ஒரு சிரிக்கிறது என்பது அது எப்பொழுதும் இருக்கிறதான ஒரு காரியம். சிலர் அளவுக்கு அதிகமாக சிரிப்பார்கள், அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படுவார்கள், முகாந்திரம் இல்லாமல் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். அட்டகாசமான சிரிப்பாக இருக்கும். அந்த சிரிப்பு பைத்தியம் என்று சொல்லுகிறது வேதம். நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்று சொன்னேன். இந்த நகைப்பு என்று சொல்லும் பொழுது அதில் பார்க்கும் பொழுது இன்அப்ராப்ரியேட் லாஃபர் பிஹேவியர் என்று சொல்வார்கள். சம்பந்தமே இல்லாத சிரிப்பு. அதுல சிரிப்பதற்கே ஒன்றும் இருக்காது, சிரிக்கக்கூடிய விஷயமே இருக்காது. ஆனால் ஒரு எக்கால சிரிப்பு இருக்கும். அதற்கு காரணம் பரியாசத்தின் ஆவி. அங்கே பரியாசத்தின் ஆவி, மற்றவர்களை பற்றி இவர்கள் தங்களை மிக உயர்வாக நினைத்து கொண்டு மற்றவர்களை எள்ளி நகையாடி மற்றவர்களை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் அவருடைய மனதை புண்படுத்துவதும் அதனாலே அவர்களை வருத்தப்படுத்தி இரத்த பழிக்குள்ளாவதும் இதெல்லாம் பிசாசுடைய காரியம், பிசாசுடைய ஆவி. இதை பரியாசத்தின் ஆவி என்று சொல்லலாம். இது பரியாசம் செய்கிறது, அது பிசாசுடைய ஒரு சுபாவம். ஏளனம், நிந்திக்கிறது, அவமானப்படுத்துகிறது, மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது, இது எல்லாமே இந்த நகைப்பில அடங்குகிறது. அது மட்டுமல்ல, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால பெருமை பாராட்டுகிற என்று சங்கீதம் 49ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது. தங்களுடைய செல்வம், தங்களுடைய ஐஸ்வர்யம் இதெல்லாம் இதனாலே பெருமை பாராட்டி ஒன்றும் செய்துவிட முடியாது. இதனாலே அழிவை காணாமல் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி நாம் எதுவும் செய்துவிட முடியாது. ஞானிகள் கூட மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாக அழிந்து தங்கள் ஆசையை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறார். இப்படி தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறையாக இருக்கும் என்று சிலர் நினைத்து
தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தெரிக்கிறார்கள். ஏதோ நிரந்தரமாக இங்கேயே குடியிருக்கக்கூடியவர்களைப் போல நிலங்களுக்கும் தங்களுடைய பெயரை வைக்கிறார்கள், வீடுகளுக்கும் தங்கள் பெயரை வைக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். நிலங்களுக்கு தங்களுடைய நாமங்களை தெரிக்கிறார்கள். ஆனால் கணம் பொருந்தி இந்த மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை. அழிந்து போகிற மிருகங்களுக்கு அவன் ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம் என்று சங்கீதம் 49ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூறுகிறது. அடுத்து, எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் செல்வத்தை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாளைக்கு மரித்து பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போகும், அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 49ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களில இந்த செய்திகள் எல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி இந்த நகைப்பு தங்களுடைய செல்வத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, தங்களுடைய செல்வம் இருக்கிறதுனால மிகுந்த இருமாப்போடு கூட இருக்கிறதான இந்த ஒரு காரியம், அது மிகுந்த ஒரு மன மேட்டிமையை கொடுக்கிறதுனால தான் இந்த அட்டகாசமான சிரிப்பு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு உவமையை சொன்னாராம். என்னவென்றால், ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த செய்தி லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 முதல் இருக்கிற வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே, என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து ஒரிப்பாயிரு என்று தன் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிருக்க முடியும்? தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிருக்கிறவன் என்று 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படித்தான் சொல்லி கொண்டிருப்பான், என் ஆத்மாவே உனக்காக இந்த பொருளெல்லாம் சேர்த்து வைக்கிறேன், நிறைய நாட்கள் நன்றாக புசித்து குடித்து தங்கி இளைப்பாரி இந்த பூமியில வாழ்ந்திருக்கலாம் என்று அவனுடைய ஆத்மாவுக்கு அவன் சொல்கிறான். ஆனால் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறவன் யார் என்றால், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவன் அவன் யார் என்று சொன்னால், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறவன். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவன் யார்? ஏழைக்கு கொடுக்கிறவன், இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறவன், ஏழைக்கு இறங்குகிறவன் அவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா, அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. அதுபோல மற்றவர்களுக்கு செய்கிற உதவி அது தேவனுடைய கணக்கில் வைக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் மாளும்போது உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாக இருக்கும்படி அழிந்து போகிற இந்த உலக பொருட்களாலே சிநேகிதரை சம்பாதியுங்கள். இதை ஏன் சொன்னார் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஏற்கனவே மரித்து உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களோடு, பரதீசில் இருக்கிற பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அவர் வருவார். அது மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இமைப்பொழுதிலே நாம் மறுரூபம் அடைவோம். ஏற்கனவே மரித்தவர்களும் கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இப்படி நாம் பரலோகத்துக்கு பரதீசுக்கு போகும்பொழுது அங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் நம்மை இடம் கண்டு அவர்கள் நம்மை வரவேற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், சொல்கிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், நம்மாலே உதவி பெற்றவர்கள், நம்மாலே ரட்சிப்பை அடைந்தவர்கள்,
நம்மாலே உலகப் பொருட்களை கொடுத்து மகிழ்ந்தவர்கள் நமக்கு முன்னே மரித்து அந்த கூட்டத்தில் இருந்தால் அவர்கள் நம்மை பார்த்து வரவேற்பார்களாம். எனக்கு இவர் உதவி செய்தார், எனக்கு இவர் இதெல்லாம் செய்தார், இதெல்லாம் கொடுத்தார் என்று. இதுதான் பரலோகத்தில் பொக்கிஷம். அதை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து யாருக்கும் கொடுக்காமல் அவர்களே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள், அவர்கள் தங்களுக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவர்கள். தேவனுக்காக பொக்கிஷத்தை அவர்கள் சேர்த்து வைக்கிறது இல்லை. அப்பொழுது தேவன் கேட்கிறார், மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் இவைகளெல்லாம் யாருடையதாகும்? எப்படி மதிகேடன் என்று சொல்கிற, மதிகேடன் என்று சொன்னால் முட்டாள் அல்லது அறிவில்லாதவன், ஒரு ஒரு அறிவிலே தேராதவன் என்பது பொருள். ஃபூலிஷ்னஸ், மேட்னஸ் என்றெல்லாம் அதை சொல்லலாம். ஃபூலிஷ்னஸ் என்று சொன்னால் முட்டாள்தனம். தேவையான அளவுக்கு அறிவில்லாமல் அந்த அறிவினுடைய தன்மை குறைந்து இருக்கக்கூடிய அந்த ஐக்யூ என்று சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் கோஷியன்ட் என்று சொல்வார்கள். அந்த இன்டெலிஜென்சி இல்லாத நிலைமை, அவர்களுக்குள்ள அந்த ஒரு மனநிலை இருக்கும். மூளையை பயன்படுத்துறதில்லை. அவர்கள் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த உலகம் அழிந்து போகிற ஒன்று. மனிதன் எந்த நேரத்திலும் மரித்து போகக்கூடியவன். இப்படிப்பட்ட நிலையில அதையெல்லாம் மறந்து போய் நாம் நீண்ட நாள் இங்கே இருப்போம், வாழ்வோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இப்படியே இருந்தா அது நல்ல ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை என்பதை இந்த வசனங்கள் சொல்கிறது. அடுத்து, இந்த மூளை இல்லாதவர்கள் என்று சொல்கிறவர்கள் யார் என்றால், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்கள் அவர்கள் மதி கெட்டவர்கள். மதி கேடன் என்று சொன்னால் மதி கெட்டு போனவன். மதியே அறிவே இல்லாதவன் என்று பொருள் அல்ல. கர்த்தர் எல்லாருக்கும் அறிவை கொடுத்திருக்கிறார், மூளையை கொடுத்திருக்கிறார். அதை சரியாக பயன்படுத்தாமல் அந்த மதி என்ற அறிவிலே ஒரு கெடுதல் இருந்தது. அறிவிலே கெடுதல் என்று சொன்னால் கேடு, கெட்டுப்போனது, கெட்டுப்போன பகுதிகள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் மனதில் போட்டு மூளையில வைத்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை நினைத்து கடவுள் இல்லை என்று சொல்லி பகுத்தறிவு, இதெல்லாம் தானாக உண்டானது, இதெல்லாம் கடவுள் படைக்கவில்லை, விஞ்ஞான பூர்வமாக இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய மனதை, மூளையை கெடுத்துக் கொள்கிறது. இதைத்தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அதாவது மற்றவர்களுக்கு இந்த பிரசங்கங்கள், தேவனுடைய காரியங்கள், விசுவாசங்கள் இதெல்லாம் ஒரு பைத்தியம் போல தோன்றும். ஏனென்றால் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி இந்த உலகம் சுய ஞானத்தினாலே தேவனை அறியவில்லை. சுயஞானம், சுய அறிவு தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்மை வைக்க மாட்டாது. தேவனை அறிகிற அறிவு எப்படிப்பட்டது? விசுவாசத்தின் அறிவு. ஆனால் இந்த உலக அறிவு அது தேவனை ஏற்றுக்கொள்ளாது. இந்த உலகம் இப்படியெல்லாம் உண்டானது, இப்படியெல்லாம் இருக்கிறது, கர்த்தர் இப்படியெல்லாம் வரப்போகிறார் என்று சொன்னால் நம்மை பைத்தியக்காரர்கள் என்று சொல்வார்கள். எனவே இப்படி கடவுள் இல்லை என்று சொல்லி பகுத்தறிவு என்கின்றதான ஒரு காரியத்தை சொல்லி தங்களை மேலானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையை உடையவர்களை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து ராஜாவாகிய சவுலை பற்றி பார்க்கும் பொழுது, சவுல் டூயல் பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலையை உடையவராக இருந்தார். அது மட்டுமல்ல, அவரிடத்தில் அந்த டூயல் பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலையில் இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த மனநிலை மாறி மாறி இருக்கக்கூடிய
அந்த பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் என்று சொல்வார். ஒரு நேரத்தில் சந்தோஷமாக இருப்பார். காரண காரியமில்லாமல் சந்தோஷப்பட்டு சிரித்து மகிழ்ந்து வீடே ஒரு அமர்க்களமாக இருக்கும். கொஞ்ச நேரத்திலே அப்படியே தலைகிழந்து உட்கார்ந்து விடுவார்கள். மற்றவர்களிடத்திலே கோபமும் எரிச்சலும் உடையவர்களாக இருப்பார்கள். சவுல் அப்படித்தான் செய்தான். ராஜாவாகிய சவுல் ஒரு நேரத்தில் நன்றாக இருப்பான். திடீரென்று அவனுக்கு கோபம் வந்துவிடும். திடீரென்று தாவீது மேலே ஈட்டி எறிவான். திடீரென்று கோபப்படுவான். திடீரென்று என் மகனே தாவீதே என்று சொல்லி அவனை வரவேற்றிருக்கிறான். அப்படி பல காரியங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பொதுவாக சவுலினுடைய மனநிலையை பற்றி பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது அவன் திடீரென்று கோபப்படக்கூடிய உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். நாகாஸ் என்ற ஒரு அம்மோனியன் வந்து யாபேசை முற்றுகை போடும் பொழுது முற்றுகை போட்டு எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்போது உம்மை சேவிப்போம் என்று சொல்லி கேட்ட பொழுது அதற்கு அவன் சொன்னான், உங்களுடைய கண்களை எல்லாம் எடுப்பதுதான் இந்த உடன்படிக்கை, உங்களுடைய வலது கண்ணை பிடுங்குவதுதான் என்னுடைய உடன்படிக்கை என்று சொன்னான். இதை சவுலுக்கு சொல்லுகிறார்கள். அப்பொழுது தேவ ஆவி அவன் மேலே இறங்கினதுனாலே மிகுந்த கோபம் கொண்டவனாக ஒரு இணை மாட்டை பிடித்து துண்டித்து ஸ்தானாதிபதிகள் கையில கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலே சாமுவேலின் பின்னாலே புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். இப்படி இது தேவனுடைய அந்த ஆவியின் கிரியையாக இருந்த போதிலும் அவன் சற்றென உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனநிலை உடையவனாக இருந்தான். அடுத்து தன்னுடைய சொந்த மகனாகிய யோனத்தான் மேல் கோபம் கொண்டு, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி அவனை எல்லாருக்கும் முன்னதாக சாப்பிடும் பொழுது, பிரபுக்கள் பிரதானிகள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளவரசனை இவனை நாம் இப்படி திட்டுகிறோமே என்ற ஒரு உணர்வே இல்லாமல் திட்டினான் என்று சொல்லி 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீ அந்த தாவீது உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நீயோ உன் ராஜ்யமோ நிலைக்காது, நீ அவனை அழைப்பித்து என்னிடத்திலே கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்று சொல்கிறான். அடுத்து சவுல் தாவீதின் பின்னாலே அலைந்து கொண்டிருக்கிறான். அவனை எப்படி கொன்றே போட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ துன்பங்களை கொடுத்தான். தாவீதனுடைய மனைவியும் சவுலுடைய மகளாகிய தாவீதின் மனைவியாகிய மீகாலை தாவீது உயிரோடு இருக்கும் பொழுதே அவளை வேறொருவனுக்கு மனைவியாக கொடுத்து விட்டான். அது மட்டுமல்ல, அவனை கொலை செய்ய வேண்டும் என்று 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதை தேடுகிறான். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனால் தாவீது சவுலை கொலை செய்யவில்லை, முயற்சிக்கவில்லை. எத்தனையோ சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைத்த போதிலும் கூட அவன் என்ன சொன்னான்? ஒரே காரியத்தில் உறுதியா இருந்தான். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை அவர் மேலே கை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? அதனாலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணின அவர் மேலே நான் கை போட மாட்டேன். அவர் தானாக மரித்து யுத்தத்திலே அல்லது மரித்து அப்படி மரித்தால்தான் அப்படி அவர் மரிக்கணுமே தவிர நான் அவரை கொன்று போட்டு அந்த இரத்த பழியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அந்த காரியத்தில் மிகவும் உறுதியாக அவன் இருந்தான். இப்படி இருக்கும் பொழுது தாவீதும் சவுலும் பக்கத்திலே நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் அவனை கொலை செய்யாமல் தாவீது சவுலை பார்த்து சொல்கிறான், என் தகப்பனை பாரும், உன்னுடைய சால்வையின் தொங்கலை நான் அறுத்து கொண்டேன். ஒரு பொல்லாப்பு துரோகமோ நான் செய்யவில்லை, ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனால் என்னை நீர் என் பிராணனை வாங்க வகை தேடுகிறீர். கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராக என்று சொல்லி தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்து அழுதான்.
அப்பொழுது சவுல் சொல்லுகிறான், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுகிறான். கொலை செய்ய வேண்டும் என்று வந்த அவன் அடுத்த நிமிடத்தில் அவனை பார்த்த உடனே சொல்லுகிறான், தாவீது இந்த வார்த்தையை சவுலோடு சொல்லி முடித்த பிறகு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அவன் அழுகிறான். நீ என்னை பார்க்கல நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்தோம், நீ கொண்டு போடவில்லை. நிச்சயமாக நீ ராஜாவாக இருப்பாய். இப்படியெல்லாம் சொல்லி அவனை சந்தோஷமாக அவனை ஏற்றுக்கொள்கிறான். அதற்கு பிறகு மறுபடி அவனை தேடி கொலை செய்ய வேண்டும் என்றும் முயற்சி செய்கிறான். இப்படி ஒரு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் என்கிறதான ஒரு மனநிலை அவனுக்குள்ள இருந்தது. இது பிசாசினுடைய சுபாவமாகவும் இருக்கிறது. இந்த பிசாசினுடைய நிலைமை பார்த்தா, ஒரு இடத்தில் அவன் தங்கி தரிக்க மாட்டான். கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிற ஆவி அவனுக்குள்ள இருக்கும். இந்த பிசாசின் ஆவி பிடித்தவர்கள் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துல இப்படி செய்யலாம் என்று இருப்பார்கள், அடுத்து இப்படி வேண்டாம் இப்படி செய்யலாம் என்று இருப்பார்கள். இப்படி கோபம் வரும்போது ஒரு நிலைமை, கோபம் இல்லாத பொழுது ஒரு நிலைமை. இப்படி ஒரு டூயல் பர்சனாலிட்டி டிஸார்டரும் இவனுக்கு இருந்தது. அதை எப்படி நாம் சொல்லலாம் என்று சொன்னா, இவன் பிலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினான். அதற்கு பிறகு சாமுவேல் சவுலை சந்திக்க போகும் பொழுது சவுல் அங்கே இல்லை. அவன் என்ன செய்தான், கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி பின்பு பல இடங்களுக்கு சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. கர்த்தர் சொன்னார், அமலேக்கை அழிக்க வேண்டும், ஆடு மாடுகள் எல்லாரையும் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அது செய்யவில்லை. ஆனால் இவன் என்ன செய்தான், இவன் போய் ஜெயஸ்தம்பத்தை நாட்டுகிறானாம். இவன் வெற்றி பெற்று விட்டதை எல்லா இடங்களிலும் போய் ஒரு ஜெயக்கொடியை நாட்டுகிறான். இது தற்பிரியம் மாத்திரமல்ல, ஒரு மனமேட்டிமை, பேர் பிரஸ்தாபம் பண்ணுகிறதான பாபிலோனின் ஆவி. பாபில் கோபுரம் எப்படி கட்டினார்கள் என்றால், அது ஒரு பேர் பிரஸ்தாபம், தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது இது ஏறக்குறைய நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் தான். அவர்கள் தங்களை அதிகமாக வெளிப்படுத்த வேண்டும், தங்கள் பேரும் புகழும் எல்லாருக்கும் தெரிய வேண்டும், எல்லாரும் புகழ வேண்டும், தங்களை எல்லாரும் விரும்ப வேண்டும், எல்லாரும் புகழ்ந்து பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த ஆவி, அந்த ஒரு மனநிலை நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர். இதுதான் நமக்கு பாபிலோன் என்று இப்போது அழைக்கப்படுகிற பாபில் கோபுரத்தை நிம்ரோது கட்டுவதற்கு காரணம், பேர் விளங்க பண்ண வேண்டும். நாம் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி நம்முடைய பேர் விளங்க செய்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. இது பிசாசுடைய சுபாவம். பிசாசு மனமேட்டிமையுடையவனாக அவன் என்ன செய்தான், அவன் தன் ஸ்தானத்தில் இருந்து நாம் வானத்துக்கு ஏற வேண்டும், அவனுடைய சிங்காசனத்தை விட்டு விட்டான். மனிதர்களுக்காக வைத்திருக்கிறதான சிங்காசனத்துக்கு மேலாக என்னை உயர்த்த வேண்டும், தேவனுடைய பர்வதத்துக்கு மேலாக, நட்சத்திரங்களுக்கு மேலாக போய் அங்கே பரிசுத்தவான்களுக்கு என்று வைத்திருக்கிறதான அந்த சீயோனை அவன் விரும்பினான். இப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்கிறது. இவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். மற்றவர்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை எப்படியாவது அபகரிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு என்ன ஒரு நல்லது நடந்தாலும் பொறாமைப்பட்டு அவர்களை பகைப்பார்கள். இப்படி பிசாசனுடைய பகையின் ஆவி இவனுக்குள்ளே காணப்பட்டது. அடுத்து 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. அதனாலே அவர் என்ன செய்தார், தேவனாலே விடப்பட்ட ஆவி சவுலை பிடித்து கொண்டது. தாவீது சூரமண்டலத்தை எடுத்து தன் கையினாலே வாசிக்கும் போது அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கும். அப்பொழுது சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான் என்று 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது.
இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். எந்நாள் முதற்கொண்டு என்றால், பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை தாவீது கொன்று வரும்பொழுது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை வைத்து பெண்கள் பாடும் பொழுது அவனுக்கு அது பொறாமை வந்துவிட்டது. இந்த பொறாமை, காய்மகாரம், எரிச்சல் இதெல்லாம் பிசாசுடைய ஆவி. இது ஆரம்பத்திலிருந்தே பார்க்கும் பொழுது காயின் ஆபேல் விஷயத்துல அவனுக்கு எரிச்சல் வந்தது. கர்த்தரே கேட்டார், உனக்கு ஏன் எரிச்சல் வந்தது? எரிச்சல் என்று சொன்னால் பொறாமை. அதனாலே அவன் தன் சொந்த சகோதரனை கொன்று போட்டான். அந்த கொலைபாதகத்தின் ஆவி இப்பொழுது சவுலிடத்துல வந்து அவன் தாவீதை அந்த நாள் முதல் கொலை செய்ய பார்த்தான். ஏனென்றால் அவனை புகழ்ந்து பாடினார்களே என்று சொல்லி, இவன் தன்னை பெரிய ஆளாக காட்ட வேண்டும் என்று நினைக்கிற அந்த பர்சனாலிட்டி டிசார்டர் அவனுக்குள்ள இருக்கிறது. ஆனால் இவனை விட்டுவிட்டு மற்றவர்களை புகழ்ந்த பொழுது அதை அவனாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே என்ன செய்தான், அவளுக்காக அவன் சுரமண்டலத்தை வாசித்து தாவீது அவனுக்காக நின்று கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன செய்தான், ஈட்டியை எடுத்து அவனை சுவரோடு சேர்த்து குத்த பார்த்தான். ஒரு பக்கத்திலே அவனுக்குள்ளே அந்த ஆவி இருக்கும் பொழுது இப்படி நடக்கிறது. திடீரென்று கொலை செய்யக்கூடியவனாகவும் மாறிவிடுகிறான். இப்படி உயிரோடு இந்த நாளெல்லாம் தாவீதுக்கு அவன் சத்துருவாக இருந்தான். இது ஒரு மனுஷ கொலைபாதக ஆவி அவனுக்குள்ள இருந்தது. ஏனென்றால் தாவீது அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவன் அறிந்ததுனால பயந்து ஒவ்வொரு நாளும் தாவீதுக்கு சத்துருவாக இருந்தான். இதனாலே தாவீது தூங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த கட்டிலோடு சேர்த்து கொண்டு வந்து அவனை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தான். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தாவீது ராமாவுக்கு போய் அங்கே இருக்கிறான் என்று கேட்டபொழுது, அங்கே இருந்து நாய்வதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது நாய்வதிக்கு சவுல் போனான். அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேலே இறங்கினதுனால அவன் நாய்வதி போய் சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே வந்தான் என்று 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கூறுகிறது. ஒரு பக்கத்திலே கொலை செய்ய முயற்சி செய்கிறான். இன்னொரு பக்கத்திலே தேவனாலே வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி வரும் பொழுது எரிச்சல் அடைகிறான். இன்னொரு பக்கம் அவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். கர்த்தருடைய ஆவி வரும் பொழுது தீர்க்க தரிசனமும் சொல்லுகிறான். இது என்ன என்றால், இது ஒரு பக்கத்திலே பார்க்கும் பொழுது ஒரு மனநிலை பிறந்த ஒரு நிலை, டூயல் பர்சனாலிட்டி என்று சொல்வார். ஒரு நிலையிலே அவன் நல்லவனாக இருப்பான், மறுநிலையிலே திடீரென்று அவன் தீயவனாக மாறுவான். ஒரு பக்கத்திலே இவன் கொலைகாரனாக இருக்கிறான், மறுபக்கத்திலே மிகுந்த பரிசுத்தவானைப் போல அவன் ஏற்கனவே கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். அவன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு நீக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இந்த மனிதர்களிடத்திலே தேவன் நிரந்தரமாக தங்குவதில்லை. அவ்வப்போது வந்து அவர்களிடத்திலே கிரியை செய்துவிட்டு போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நம்மிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் நிலையாக தங்கியிருக்கிறார். காரணம், வாழ்வியல் நெறிமுறைகள் பழைய ஏற்பாட்டு காலத்துல அவ்வளவு சிறப்பாக இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்துல மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு ஒரு பரிசுத்தமான ஜீவியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. அதனால இப்படிப்பட்ட ஒரு இருவேறுபட்ட மனநிலை உடையவனாக இவன் வாழ்ந்து வந்ததை பார்க்கலாம். இப்பொழுது கூட பார்த்தா இது ஒரு பொல்லாத பிசாசுடைய ஆவி, அதாவது ஒளியின் தூதனின் ஆவி என்று சொல்வார்கள்.
ஒரு சிலர் என்ன செய்வார்கள், எப்பொழுதும் ஜெபம் தான், எப்பொழுதும் வேத வாசிப்பு தான், எப்பொழுதும் பாட்டு அப்படியே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்திலே பிசாசின் எல்லா சுபாவங்களும் இருக்கும். திடீரென்று அது வெளிப்படும். திடீரென்று ஜெபிப்பார்கள். திடீரென்று மற்றவர்களுக்கு விரோதமாக தூஷணம் பண்ணுவார்கள். இது ஒளியின் தூதனே அதாவது அ தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லாம் செய்வார்கள். ஆனால் தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றபடி நடக்க மாட்டார்கள். அவர் விரும்புகிற அந்த வாழ்க்கையை வாழ மாட்டார்கள். இது ஒரு விதமான மனநிலை பிறந்த ஒரு நிலை. இப்படி அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது போல ஒரு ஆவிக்கு பின்னாலும் ஒரு பைத்தியக்காரர்களுடைய மனநிலையில ஒரு வியாதி, மனோவியாதி என்று சொல்கிறார்கள் அல்லவா? அந்த மனோவியாதியில இருக்கிறதான அந்த சுபாவங்கள் பிசாசுடைய சுபாவங்களுக்கு ஒத்து போகிறது. எனவே இப்படிப்பட்ட ஆவிகளை பகுத்தறிந்து நாம் அவர்களுக்கு தப்பி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ளே வரும்பொழுது அது பிசாசுடைய சுபாவம் என்று அறிந்து, மனநிலை பாதிக்கப்பட்ட சுபாவம் என்று அறிந்து அதை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும். நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கொலைபாதக ஆவி பொறாமை வருகிறதா, மற்றவர்கள் மீது தேவையில்லாத பொறாமை வருகிறதா, இது எரிச்சலின் ஆவி. இது மற்றவர்களை கொலை செய்யக்கூட தயங்காத ஒரு நிலை, அது கொலைபாதக ஆவி. அடுத்தது நம்மை மட்டுமே நாம் நினைக்கிறோம், நம்மை மட்டுமே நேசிக்கிறோம், நமக்கு மட்டுமே இது வேண்டும் வேண்டும் என்று நினைத்தால் அது தற்பிரிய ஆவி, அது நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. இப்படி பிசாசனுடைய சுபாவங்கள், மனநிலை அல்லது ஒரு பைத்தியக்காரத்தனமான வியாதிகள், மனோவியாதிகள் இதற்கு அடிப்படை காரணம் இந்த பிசாசுடைய பொல்லாத ஆவிகள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இதை நாம் தியானித்து இதன்படி நடந்து கொள்ளவோ, இப்படிப்பட்ட மனநிலையிலே இருக்கிறவர்களை கண்டால் நமக்கு வேண்டியவர்களாக இருந்தால் அவரிடத்திலே சொல்லி அதை விட்டு வெளியே வரும்படியாக உதவி செய்ய வேண்டும். எனவேதான் ஆவியானவர் இந்த காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது என்று தன் மனைவியை பற்றி, தன் கணவனை பற்றி, நாபாலாகிய கணவனை பற்றி அபிகாயில் சொன்ன சாட்சியை பற்றி நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. இதன்படி எத்தனையோ பெண்கள் நாபாலை போல இருக்கிற கொடுமையான கணவனிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சகோதரிகளை எல்லாம் நீர் விடுவிக்க வேணும். அந்த சகோதரர்களிடத்தில் காணப்படுகிற பொல்லாத பிசாசுடைய வல்லமைகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும் உங்களுடைய வருகையில காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.